ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இட்லி பொடியை வந்துட்டு சாப்பாடோடையும் வந்துட்டு நம்ம கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு 1 கப்பு கடலை பருப்பு, 1 கப்பு உளுந்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு 150 கிராம் ஒரு 100 கிராம் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, 1 கப்பு கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு இடிச்சது, நல்லா வந்துட்டு மைய இடிச்சது 10 பல்லு பூண்டு, 10 பல்லு இல்லை 12 பல்லு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கல்லுப்பு தான் வந்து போடணும், தூளுப்பு வேண்டாம். கல்லுப்பு போட்டிங்கன்னா வந்துட்டு டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா வந்து இப்போ நம்ம வறுக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதை வறுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து வறுக்கிறோம். அது நல்ல மைய வறுபடணும், செவக்க வறுபடணும். இது இப்போ நல்ல செவக்க வறுபட்டுருச்சு. இதை தனியா நம்ம வந்து ஒரு தட்டுல எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிட்டோம். இதே மாதிரி ஒன்னா வந்து வறுத்துக்கணும் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து உளுந்து வந்துட்டு நம்ம வறுக்கிறோம். இதுவும் வந்துட்டு கொஞ்சம் பொன்னரமா வர அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷா வரணும். ப்ரௌனிஷா வந்தாதான் வந்து அதோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் உளுந்து அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் எல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தாதான் அது வந்து கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம இட்லி பொடிக்கு. நீங்க அப்பப்போ வந்துட்டு லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து பத்தாம இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா, ஏன்னா வந்துட்டு ஒரே வடை சட்டியில போட்டு வறுக்கிறனால அப்பப்போ வந்து எண்ணெய் பத்தாம போகும். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 drops 3 drops அப்பப்போ எண்ணெய் விட்டுட்டு வறுத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? அது வந்து வறுபடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ப்ரௌனிஷாவும் வரும். இப்போ அடுத்து வந்துட்டு உளுந்து வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எள்ளு வந்து வறுக்கிறோம் கைஸ். ஓகேவா? எள்ளும் வந்து பொன்னரமா வர அளவுக்கு வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு கேமரால தெரியுதா என்னன்னு தெரியல, அது லைட்டா பொறிஞ்சு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேட்ல வந்து எடுத்துருங்க, இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப கருகி போயிடும். கருக விடாம எடுத்துருங்க. ஓகேவா? சிம்லே வச்சு எதா இருந்தாலும் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு சீரகமும் அதே மாதிரி பொன்னரமா வரணும். இதே வந்து கருக விடாம வந்துட்டு லைட்டா சிம்ல வந்துட்டு லைட்டா அது வந்து லைட்டா வெடிக்கிற அளவுக்கு வரும்போது இதையும் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இந்த சீரகம் வந்துட்டு லைட்டா வந்துட்டு பொன்னிறமா வரும்போது பெருங்காயத்தூள் வச்சிருந்தோம்ல 1 ஸ்பூனு, அதை வந்து போட்டு கிளறி விட்டுக்கலாம். அதையும் எடுத்து இப்போ கொட்டிடலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு உப்பை வந்துட்டு இப்பதான் நம்ம வந்துட்டு லைட்டா வந்துட்டு வறுக்கிறோம். உப்பை வந்து கொட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு வரமிளகாக்கு வந்துட்டு எண்ணெய் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதுவரையும் சீரகம் உப்புக்கெல்லாம் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு தேவை கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வெறும் சட்டிலே வருங்க. இதுக்கு வந்துட்டு எண்ணெய் தேவைப்படுது. ஸோ எண்ணெய் வந்துட்டு லைட்டாக ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு வந்துட்டு வறுக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டுக்கு வர அளவு வறுத்துக்கோங்க. அப்புறமா வச்சிருந்த கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்துட்டு அந்த மாதிரி பொன்னரமா வர அளவுக்கு லைட்டா ஒரு 2 கிண்டு தான். அதுக்கப்புறம் வந்து அதை இறக்கிடுறாங்க. அது தனியா வச்சுக்கணும். ஒன்னா கொட்டிடாதீங்க. கடலைப்பருப்பை தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் ஆர் ப்ரௌனிஷ் கலர்ல வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கோங்க கைஸ். ஓகேவா? இதுக்கு வந்து ஆயில் விடணும். சட்டியில இல்லாம லைட்டா வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பூண்டு தான் வந்துட்டு ஃபைனலாக வந்து வறுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சா. இது அப்படியே இந்த சட்டியிலே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டாங்க சட்டியை. இந்த மாதிரி ஏற்கனவே வந்து வறுத்து எடுத்ததை வந்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் ஆற விட்டு வந்து அரைக்க போகிறாங்க. இந்த பூண்டு வந்து தனியாக லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அது ஆறுன பிறகு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நல்லா ஆறுன பிறகு தான் அரைப்பாங்க. அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் உங்களுக்கு காட்டினேன்ல கைஸ், அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க எடுத்து அரைக்கிறாங்க. பூண்டு கடலைப்பருப்பு போடலை. ஓகேவா? கடலைப்பருப்புல கடலை போடலை. மிச்சதெல்லாம் வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்க. அரைக்கிறது வந்துட்டு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக இந்த ஸ்டேஜில் வந்தோடனே வந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப வந்துட்டு கொரகொரனும் இல்லை, நார்மல் மீடியமாக வந்துட்டு இது பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா, மீடியமாக அரைச்சி எடுத்திருக்காங்க. இப்போ இது கூட வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து சேர்க்குறாங்க. அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. கடலைப்பருப்பை வந்துட்டு இப்போதான் ஆட் பண்ணி வந்து அரைக்கிறாங்க. அது கூட தனியாக வச்சுருந்தோம்ல இப்போ கார்லிக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க. அது வந்துட்டு ஸ்டக் ஆகாமல் அப்போ தான் வந்துட்டு அரைப்படும். ஃபைனலாக வந்துட்டு லைட்டாக ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். அதை வந்து அப்புறம் தட்டில் வந்துட்டு போட்டு காய வைக்கணும். உப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேவையான உப்பு வந்துட்டு அதிக லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு கைஸ். ஓகேவா, நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா நைஸாக இருக்குது. மொத்தமாக அரைப்படலைன்னா பெரிய ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரனும் இல்லாமல் தான் எடுத்துருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த ஈரப்பதம் இருக்கும். நல்லா ஆறின பிறகு நாளைக்கு இப்போ நைட் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 hours 9 hours விட்ட பிறகு ஒரு ஈரப்பதமே இல்லாத ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1 month வரையுமே வந்துட்டு இதை சாப்பிட்லாம் கைஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.